ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அயனார் துணை சீரியல் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் எல்லா எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்றத மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் வரக்கூடிய காலங்களில் நம்ம அயனார் துணை சீரியலில் என்ன நடக்க போகுது அப்படின்ற ப்ரமோ ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்துடலாம். இன்னும் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம சோழன் கார் ஓட்டிகிட்டு போவார் இல்லையா, அதில் அந்த காலேஜ் பசங்க இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கல்யாணம்னு சொல்லிட்டு ஏறுவாங்க இல்லையா. கரெக்டாக இவங்க கல்யாணம் பண்ண போகும்போது என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணு வீட்டில் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால பொண்ணு வீட்டிலேருந்து அவங்க அம்மா எல்லாருமே அவங்க அப்பா எல்லாருமே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா போலீஸோடு அந்த கோயிலுக்கு போயிடுவாங்க. அதை பார்த்துட்டு இந்த மாப்பிள்ளை என்ன பண்ணிடுவான்னா ஐயோ வாங்க ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸு மாப்பிள்ளை எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா மாப்பிள்ளை தான் கையில் இருந்த மாலையை சோழன்கிட்ட கொடுத்துட்டு ஓடிடுவாருங்க. சோழன் மற்ற எல்லா இடத்துலையும் எப்படி வாய் பேசுகிறாரு, என்னென்ன பண்ணுறாரு, என்னென்ன எது போய் பண்ணுறாரு, காசை கூட திருநாளில் நம்ம நிலாக்கா வேண்டி. ஏன் இப்போ இவர் மாலையை கொடுத்துட்டு ஓடுறாங்களே, இவரும் மாலையை கீழே போட்டு அங்கிட்டு ஓட வேண்டியது தானே, இல்லைன்னா நான் கார் டிரைவர்னு சொல்ல வேண்டியதானே, எதுவுமே சொல்லலைங்க. எபிசோடை இந்த 2 நாள் ஓட்டணும் அப்படின்றதுக்காக வேண்டி மாலையை கொடுத்துட்டு ஓடணுன்னா பேன் நின்றுட்டுருக்காருங்க. நின்றுட்டு இருந்தவொடனே போலீஸ் எல்லாருமே பார்த்துட்டு சோழன்னா இந்த பொண்ணோட லவ்வர் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்களே வர சொல்லிடுறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட அம்மா எல்லாருமே இது பண்ணிகிட்ருக்காங்க. நீ தான் இந்த பொண்ணை கடத்திட்டு போனியா, ஏன்டா படிக்கிற பொண்ணை இப்படி தான் கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணுவீங்களா செய்வீங்களான்னு கேட்டுட்டு சோழனை அந்த இன்ஸ்பெக்டர் 4 அடி விடுறாரு. அப்பயே சோழன் வாய் திறக்கலை. வாய் திறக்காம என்னன்னா அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறாரு, ஏம்மா என்னம்மா நீ தானம்மா கூட இருந்த, என்னம்மா எப்படி பேசிகிட்டு இருக்காங்க, நீ அமைதியாக இருக்குன்னு சொல்லும்போது அந்த பொண்ணோட அம்மா என்னன்றாங்கன்னா இது ஏண்டி பாத்தியா எப்படி நீ கல்யாணம் பண்ண போனவன் எப்படி உன்னைய மாட்டி விட்டு அவன் தப்பிக்கிறான்னு பார்த்தியா அப்படின்னு சொல்லி சோழன் தான் அந்த பொண்ணோட லவ்வருன்னு நினச்சி அவங்க அம்மாவும் பேசிகிட்ருக்காங்க. அதுக்கடுத்து சோழன் வீட்டில் இருக்க எல்லாத்துக்குமே ஃபோன் போட்டு வர சொல்லிட்டாங்க. வர சொன்னோன்னா எல்லாருமே வந்துடுறாங்க. வந்தோன்னா இந்த பையன் இப்படி பண்ணுனான்னு சொன்னோன்னே எல்லோரும் நம்பிடுறாங்க. அதில் என்ன நடந்துச்சு நடக்கலை அப்படின்னு தெரியாமல் எல்லாருமே நம்பிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. அதுக்கடுத்து அந்த பொண்ணே உண்மையை சொல்லிடுது, இல்லை இவர் கேப் டிரைவர் தான், நான் வேறு பையனை தான் லவ் பண்ணே செஞ்சேன் அப்படின்னு சொன்னபோது சரி கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே காரில் ஏறி கிளம்பிடுறாங்க. கிளம்பினோன்னா சோழன் பயங்கர கோவத்தில் இருக்காருங்க. போலீஸ்காரங்க இந்த மாதிரின்னு சொன்னோன்னா சேரன் என்னன்றாருன்னா, ஆமாம் சார் என் தம்பி தான் இப்படி தப்பு பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிடுறாரு. பாண்டியனும் ஏன்டா இப்படிலாம் பண்ணுறா அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. சோழனுக்கு என்ன கோவம்னா, அப்படி இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் நம்ம கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் இதை நம்புகிறாங்கல்ல, அப்போ நம்மளை எந்த அளவுக்கு நினச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயங்கரமாக காரில் கோவத்தில் போயிட்டுருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா அந்த கல்யாணத்துக்கு வந்துச்சுல அந்த பொண்ணை இப்படிலாம் பண்ணாத செய்யாதான்னு சொல்லிட்டு அவங்களே வீட்டுக்கு அனுப்பி வச்சிடுறாங்க. இந்த மாதிரி எபிசோட்ஸ் தான் இன்னும் வரக்கூடிய காலங்களில் நடக்க போகுது. நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு அயனார் துணை சீரியலோட ப்ரோமோ ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்துடலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.